இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு சர்ச்சையான சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. குறிப்பாக மலையக மக்களின் சம்பள பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரி ஐக்கிய தேசிய கட்சியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் நேற்றைய தினம் எரிபொருளுடன் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தார். இதன்போது பாதுகாப்பு பிரிவினர் அவரை தடுத்து நிறுத்தி அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து அந்த இடத்தில் ஒரு சர்ச்சையான சம்பவமும் பதிவாகியதை அடுத்து பல்வேறு தரப்பினர் அவரை சமரசப்படுத்தி சபைக்குள் அழைத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த சர்ச்சையான சம்பவம் குறித்து லங்காஸ்ரீ செய்தி சேவை இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷுடன் நேரடியாக கலந்துரையாட தீர்மானித்தது. இன்று எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ். வணக்கம். வணக்கம் திரு அருள் அவர்களே. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தீர்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இது நாங்கள் பெருந்தோட்ட மக்களுடைய மக்கள் பிரதிநிதி, பெருந்தோட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய கலை கலாச்சாரம் உரிமைகள் பற்றிய விடயங்களை குரல் எழுப்பி நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடிய வகையிலே நடத்துவதுதான் எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமையும் கூட. அதனை நிறைவேற்ற வேண்டும் எந்த வகையில் சரி. ஆகவே இதனை அகிம்சை வழியிலே போராட்டம் செய்கிறதுக்கும் இருக்குது, தொழிற்சங்கத்திலையும் போராட்டம் செய்ய இருக்குது. ஆகவே நான் ஒரு தொழிற்சங்க தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எங்கள் மக்களுடைய இன்றைய நாட்களில் உள்ள பிரச்சனை, பாரிய பிரச்சனை சம்பள உயர்வு பிரச்சனை. ஒரு தொழிலாளி ஒரு தொழிலுக்கு செல்கின்றான், அவனுடைய அந்த நாள் சம்பளம் என்னவென்று அவனுக்கு தெரியாமலேயே கடந்த 9 மாத காலமாக வேலைக்கு செல்கின்றான், வருகின்றான், பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். தோட்ட நிர்வாகங்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு மனித உரிமை மீறல். அந்த மனித உரிமை மீறலுக்கு எங்களுடைய சமூகம் 10 லட்சம் இந்திய வம்சாவளி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கும். ஆகவே அவர்களின் பிரதிநிதி என்ற வகையிலே அவர்களுடைய உண்மையான நிலைமையை அனுபவ ரீதியிலே உணர்ந்தவன் என்ற வகையிலே சில நேரங்களிலே அருள் அவர்களே நான் உணர்ச்சி வசப்படுவதும் உண்டு. காரணம், நான் ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்தவன். பெருந்தோட்ட மக்களுடைய அனுபவம், பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் என்றால் பாராளுமன்ற உறுப்பினராகி அல்ல, என்னுடைய வயது பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட அனுபவம். ஆகவே பெருந்தோட்ட மக்களுடைய அனுபவம் என்ன, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறேன்னு கேட்கலாம். நான் டாக்டர் கிரேட் பட்டம் பெற்றவன். ஆகவே கல்வி அறிவோ அல்லது புத்தி கூர்மை இல்லாமலும் அல்ல, பாராளுமன்றத்தினுடைய சம்பிரதாயம் அறியாதவன் அல்ல, நாகரிகம் அறியாதவனும் அல்ல. ஆனால் இந்த நாட்டிலே பாராளுமன்றம் மாதிரி ஒரு உயர்ந்த இடம் கிடையாது. அந்த பாராளுமன்றமான அந்த உயர்ந்த பீடத்திலே எமது மக்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்வு காணாவிட்டால் இந்த நாட்டிலே வேறு எங்குமே தீர்வு காண முடியாது. இதுதான் உண்மை. அப்போ ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு தொழிலமைச்சு ஒரு தொழில் சட்டம் இருக்கின்றது. அந்த தொழில் சட்டம் அனைத்துக்கும் சமனானது. தோட்ட தொழிலாளருக்கு மட்டும் தொழில் சட்டம் வேறுபட்டது அல்ல. அப்போ இந்த காடு மேடாக இருந்த இந்த மலையகத்தை கொத்தி பதப்படுத்தி தேயிலை தென்னை ரப்பரெல்லாம் உருவாக்கி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறவர் மலையக மக்கள். ஆனால் அவர்கள் 200 வருட காலமான கேவல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லய வாழ்க்கை, உட்கணிப்பு பிரச்சனை, குறைபாடுகள், வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள். இந்த வேலை ஸ்தலங்கள் எல்லாம் தோட்ட கம்பெனிகள் ஒழுங்கான முறையில் நிர்வகிக்காத காரணத்தினால் நாங்களும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பாம்பு கொத்தி கேள்விப்பட்டிருக்கின்றோம், இருந்திருந்து பண்டியால் தாக்கப்பட்டவர்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம், இருந்திருந்து மரத்தில் விழுந்தவர்களை கேள்விப்பட்டிருக்கோம், கவ்வாத்து வெட்டும் போது கை வெட்டியதை கேள்விப்பட்டிருக்கின்றோம், தொழிற்சாலையை வேலை செய்யும் போது அந்த இயந்திரங்களிலே பாதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது சிறுத்தை தாக்குகின்றது, குளவி கொட்டுகிறது பாரிய அளவிலே. அப்பொழுது அங்கு நாங்கள் ஒரு ஊகித்துக் கொள்ளலாம் எந்த அளவிலே தோட்ட நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. தோட்ட தொழிற்சாலை மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல இன்னொரு பிரச்சனைகள். ஆகவே இதற்கு மத்தியிலே அந்த மக்களுடைய பிரதி என்ற வகையிலே எனக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. இதனை பாராளுமன்றத்திலே தெரிவித்தேன், கௌரவ பிரதம மந்திரியிடம் தெரிவித்தேன், கௌரவ தொழிலமைச்சரிடம் தெரிவித்தேன். அவர்களும் உடனடியான நடவடிக்கை எடுத்து தோட்ட கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பயனளிக்கவில்லை. தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் ஒரு 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 மாஃபியா, ஒரு 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 கடும் போக்கை அவர்கள் பின்பற்றினார்கள். 5% கொடுக்க முடியாது, 50 ரூபாய் கொடுக்க முடியாது என்று தோட்ட கம்பெனிகள் நஷ்டம் என்றெல்லாம் கூறிக்கொண்டது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தொழிலாளி ஒரு தோட்டத்திலே மஸ்டஸ் என்று சொல்வார்கள், மடுவம் என்று கூறுவோம். காலையில் சென்றால் அருளவர்களே
அங்கே வந்திருப்பார்கள். எங்கள் முன்னோர்கள், உங்கள் முன்னோர்கள் அப்படித்தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம். வந்தால் நீ 25 பேர் கான்வெட்டு, 50 பேர் கவாத் வெட்டு, 100 பேர் பெண்கள் போய் கொழுந்து போறீங்கள் என்று அங்கே இருக்கின்ற அந்த சூப்பர்வைசர் கண்காணியோ கட்டளை இருக்கின்றார்கள். அதை போய் செவ்வனே அவர்கள் செய்து வருகின்றார்கள். செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு அறப்பேர், செய்து முடிந்தால் அவர்களுக்கு தான் முடிப்பேர். அப்போ நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக மாதா மாதம் வருடா வருடம் அந்த கட்டளை ஏற்று பாடுபடுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் வருட இறுதியில் அந்த தோட்டத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகம், தோட்டம் நட்டத்தில் இயங்குகின்றது, உனக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க முடியாது என்றால் என்ன நியாயம்? அவர்கள் சொல்கின்ற அனைத்து வேலையும் சரியானபடி செய்தால்தான் அன்றைய தினத்திலே அவர்களுக்குரிய அந்த பெயர் கிடைக்கின்றது. வருட கடைசியிலே தோட்டம் கம்பெனி நஷ்டத்தில் இயங்குகிறது என்றால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சம்திங் ராங் வித் த மேனேஜ்மெண்ட். அது தோட்ட நிர்வாகத்தில் ஏதோ குளறுபடி அல்லது அனாவசிய செலவுகள் வேற ஏதாவது பண்ணியிருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அதை தோட்ட தொழிலாளி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாட்டுடைய வாழ்க்கை செய்வதற்கு ஏற்ற வகையிலே இவர்களுக்கு சம்பளத்தை கொடு. லாபம் ஈட்டும் போது அமைதியாக இருக்கின்றவர்கள் நட்டம் ஏற்படும் மட்டும் கூறுகின்றார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்கொண்ட கடந்த 9 மாத காலமாக தோட்ட அந்த பிறந்த கூட்டு ஒப்பந்தம் முடிவடைந்து மார்ச் 31 மார்ச் கூட்டு ஒப்பந்தம் சைன் பண்ணுறது 2 வருடத்துக்கு ஒரு முறை, 2 வருடத்துக்கு ஒரு முறை கூட்டு ஒப்பந்தம் கையொப்பமிடும் போதே இன்றைக்கு கையொப்பம் பண்ணோம்னா இந்த 2017 ஆண்டு இந்த திகதியில் இது முடிவடையும் சொல்லி 2 வருஷம் அப்போவே தெரியும். அப்போ மார்ச் மாதம் 2015 மார்ச் 31 முடிய அந்த கூட்டு ஒப்பந்தம் 2015 மார்ச் 31 முடியும்னு சொல்லி அந்த தொழிற்சங்கங்களுக்கும் அந்த முதல் மாத சம்பளத்துக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஜனவரியில் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கலாம். ஜனவரியில் ஆரம்பிச்சிருந்தா மார்ச் 31 முடிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கலாம். அதுதான் பொறுப்பு வாய்ந்தவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. அப்போ அதை செய்யாமல் தவற விட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு தவற விட்டு 9 மாதத்துக்கு பிறகு சொல்கிறாங்க நட்டத்தில் இயங்குகிறது என்று. அந்த மார்ச் மாதம் குறிப்பிட்ட திகதியிலேயே அவர்கள் கையொப்பட்டதார்கள் அன்னைக்கு லாபமாக இயங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 9 மாதம் சென்று கூறுகின்றார்கள் நட்டத்தில் இயங்குகிறது என்று. ஆகவே அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனை நாங்கள் கவனத்திற்கு கொண்டிருக்கின்றோம். நேற்று பல விதமான குரல் எழுப்பி பல அழுத்தங்களை கொடுத்து நான் தமிழ் முற்போக்கு கூட்டணி திரு திகாம்பரம் அவர்கள், திரு மனோகணேசன் அவர்கள், அதே போன்று திரு அரவிந்தகுமார் அவர்கள், திரு திலக்கர் அவர்கள், திரு கண்டியில வேலுக்குமார் அவர்கள், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், நாங்கள் எல்லாம் இணைந்து அவருடைய குரல் கொடுத்து கொண்டதும். ஆகவே இது இந்த பூனைக்கு மணி கட்டுவது யாருன்னு இருக்குதானே, யாராவது செய்ய தலைவர். இன்னைக்கு மலையகத்தில் அன்றைக்கு தோட்ட காணிகளை கைப்பற்றதுக்கு பெரும்பான்மை மக்கள் வந்தபோது சிவனு லட்சுமணன் பத்தனை சந்தியிலே உயிர் துறந்திருக்காவிட்டால் இன்னைக்கு மவுண்ட் எஸ்டேட்டும் டெவன் எஸ்டேட்டும் இருக்காது, இன்னைக்கு இருந்திருக்காது. அன்னைக்கு நாவல்ட்டி கந்தளவில் ஆராய்கின்ற பெண்மணி இராணுவத்தினால் சுடுபட்டு செற்று காட்டி இன்னைக்கு நாவல்ட்டி பகுதியில் தோட்டங்கள் இருக்காது, அன்னைக்கே கூறு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரிக்க கோவிந்தன், முல்லோயா கோவிந்தன் சுடுபட்டு இருந்தார். அதே மாதிரிக்க பதிலில் கீனாகலையில் ராமையா, இவங்கெல்லாம் உயிர் திறந்திருக்காவிட்டால் இன்னைக்கு தோட்டம் இருந்திருக்காது. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மக்கள் போராடித்தான் பெற்றிருக்கின்றார்கள், அதான் உண்மை. ஆகவே இந்த நாகரிக கலாச்சாரம்லாம் தெரியாமல் இல்லை, இதை விட ஒரு எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் ஒரு உணர்வு இருக்குதானே மலையகத்தவன் சொல்லி. ஆக மலையகத்தவன் பெருந்தோட்டத்தை சார்ந்தவன், அந்த இரத்தம் தான் மலையக இரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கல்ல, என்னையும் மறந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதான் உண்மை, அதான் நேற்று நடந்த சம்பவம். நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களே உங்களுடைய ஆதங்கம் புரிகின்றது. என்றாலும் இந்த கூட்டு ஒப்பந்தம் 1992 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 2 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பித்துக் கொண்டு செல்கின்றது. ஆனாலும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசம் இது முதல் தடவை அல்ல. இதற்கு முதலும் கடந்த முதல் ஆட்சியிலும் நீங்கள் ஒரு பிரதி அமைச்சராக கடமையாற்றியிருக்கின்றீர்கள். அதுவும் நீங்கள் பிரவேசித்தது இந்த கூட்டொப்பந்தத்தில் கச்சாத்திடும் கட்சியினூடாக. அப்படி என்றால் அந்த காலப்பகுதியில் உங்களது நடவடிக்கை எவ்வாறு இருந்தது? 1992 ஆண்டு இந்த கூட்டு ஒப்பந்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த நாட்டின் நிலைமை, மலையகத்தினுடைய நிலைமை இருந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கும் பாரிய வித்தியாசம். இன்றைக்கி புத்திஜீவிகள்லாம் மலையத்தில் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் கருப்பு கலரை காமிச்சு வெள்ளை கலர்னா ஆமான்னு தான் சொல்லிட்டு வரணும். இன்றைக்கி அப்படி இல்லை, கருப்பு காமிச்சு வெள்ளைன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு பதில் கிடச்சிரும். ஆகவே அன்னைக்கு இருந்த நிலவரம் இன்றைக்கி இருந்த நிலவரம் மாறுபட்டிருக்கு மலையத்தில். அது ஒன்று. ரெண்டாவது 2004 2010 வரைக்கும் சுகாதார பிரதி அமைச்சராக இந்த நாட்டில் கடமையாற்ற போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த நேரம் நான் நாட்டு ஜனாதிபதியை பதிலை கொண்டு போனேன். பதிலை கொண்டு போய் வின்சென்ட் கிரவுண்ட் ஃபுல்லாக பதில் தோட்டத்து மக்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சு அப்போதைய ஜனாதிபதியை வச்சு சம்பளம் கேட்டோம். அந்த ஸ்டேஜ்லேயே ஒரே மேடையிலேயே அடிப்படை சம்பளம் 30 ரூபாவும் மாவுக்கு அரிசிக்கும் மானியம் கொடுத்துட்டு வந்தார். அந்த டைமில் முதல் தடவை பார்லிமெண்ட்
அந்த டைமில் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்தோம். ஆகவே இப்போ தானே எங்கள் வயசும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னுக்கு எங்கள் முன்னோர்களாம் நல்லா ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இனியும் மலையகம் ஏமாறாது. இன்றைக்கி புத்திஜீவிகள் விஷயம் தெரிஞ்சவங்க வந்துகிட்டு இருக்காங்க, கட்டமாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 2010 பாராளுமன்றத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தோம். திரும்ப எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்த இந்த கூட்டப்பந்தம் வரும்போது இப்போ தான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இது எந்த ஒரு தொழிற்சங்கத்தையும் இழிவுபடுத்தவோ எந்த ஒரு மறைமுக அரசியல் தலைவர்களையும் இழிவுபடுத்துவதோ என்னுடைய கருத்து அல்ல. நான் எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் இந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானவன் அல்ல. என்னுடைய கொள்கையும் அது இல்லை. நான் சொல்கிறேன், உரிமையை தான் கேட்குறேன். எங்கள் மக்கள்கிட்ட உரிமை, இன்றைக்கி சாதாரணமாக வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் அந்தஸ்து எங்கள் மலையக மக்களை ஏற்றுக்கொள்வது தான் என்னுடைய என்பாடு. அதான் உண்மை. அதைத்தான் நான் செவ்வனே நான் செய்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த ஆட்சி காலம் 5 வருடங்கள் நீடிக்க இருக்கின்றது. இந்த காலப்பகுதிக்குள் மலையக மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பது உறுதியா? நிச்சயமா. எனக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் அதே மாதிரி கொள்கை ரீதியில் நான் தமிழ் முற்போக்கு கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன். நான் ஐக்கிய தேசிய கட்சியுடைய நேரடி பாராளுமன்ற உறுப்பினர் தான். ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மலையகத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை நான் தான் நேரடியாக. ஆனால் இருந்தாலும் நான் தமிழ் முற்போக்கு கூட்டணி திரு மனோ கணேசன், திரு திகாம்பரம் அவர்களோட சேர்ந்தா நான் எங்களுடைய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களாக இணைந்து தான் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். கொள்கை அளவில் மலையக பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் ஒன்றா தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பாரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது இந்த அரசாங்கம் மீதும் கௌரவ பிரதம மந்திரி மேலே, கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க மேலே எங்களுக்கு அசாத நம்பிக்கை. மலையக மக்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக 2016 ஆண்டிலிருந்து மலையத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படுகின்றதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இலங்கையில் இருக்கும் சிறுபான்மை, வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், அதே போன்று முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், சிறுபான்மையினர் சமூகம் தொடர்ச்சியாக பெரும்பான்மையினரால் ஏமாற்றப்பட்ட வந்த ஒரு சரித்திரம்தான் கடந்த காலங்களில் அமைந்திருந்தது. உங்களது கோரிக்கை இனிவரும் காலங்களில் எவ்வாறு அமையும்? உண்மைக்குமே இந்த போராட்டம்லாம் செய்யும்போது இந்த கீரை கடைக்கும் எதிர்கடை மாதிரிக்க நேற்று நாங்கள் இது நான் அரசியல் ரீதியாக செஞ்சதல்ல. அது என் மக்கள் சார்பாக எனது உணர்வுபூர்வமாக மனம் என் மக்களுக்காக நான் செய்யணும்னு நான் நினச்சி செஞ்ச வேலை. இதை கூட திசை திருப்புறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை திசை திருப்பாங்க. என்றைக்குமே நம்ம சரியாக செய்யும்போது அதை நகைச்சுவாக்கி கிண்டலாக்கி திசை திருப்பதுக்கு ஒரு கோஷ்டி இயங்கிட்டு தான் இருக்கும். அது அப்படி கோஷ்டி இயங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு எங்கிட்ட மறந்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மக்கள் படுற பாடை பார்த்துக்கிட்டு ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் எனக்கிட்ட இல்லை. நான் நேரடியாக இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே கடந்த கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இன்றைக்கி இந்த நேற்று நடந்த சம்பவத்தை கூட சில நேரம் ஏதாவது வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்யறதுக்கெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வேணா இதை நீங்கள் உறுதிமொழியாக நான் சொல்கிறேன். ஆனால் மலையக மக்கள் 3 லட்சம் மக்கள் சார்பாக நான் சிறை செல்றதுக்கும் தயாராக தான் இருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆயத்தமாகி தான் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தோம். இன்றைக்கி காலையில் கூட நான் கேள்விப்பட்டேன், சில பேர் சில யோசனைகள் முன் வச்சு திட்டமிட்டு வராங்களாம். இப்படி செஞ்சுட்டானே சில நேரம் மலையகத்தில் பெரிய ஆள் ஆயிடுவானோ, மலைய தலைவர் ஆயிடுவானோ, இல்லாட்டி மக்கள் ஆயிடுவானோ, இவனுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பல ரகசிய கூட்டங்கள் நடந்து கொண்டு ஏதாவது ஒரு வழியில் எங்கே சரி என்னை கொண்டு போய் இறுக்கி வச்சிடணும்னு சொல்லி திட்டப்போடு எப்படி சந்திரசேகரன் அவர்களுக்கு நடந்துச்சோ அதே மாதிரிக்கே ஒரு வேலை திட்டம் செய்யணும்னு சொல்லி ஒரு கும்பல் தயாராகிட்டு இருக்கதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வச்சு அவதானமாக தான் இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்குது. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பாரிய அளவு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கூட நேற்று கூட நான் பாராளுமன்றத்துக்கு பல வழிகளில் வந்து தான் நான் வந்தேன் எனக்கு தெரியும். ஆகவே நேற்று பாராளுமன்றத்துக்கு வர்றதை கூட சில தீய சக்திகள் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை திட்டங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இன்றைக்கும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அல்லது என்னை சிறைவாசம் செய்கிறதுக்கெல்லாம் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். பல கோடி கணக்கு பொருளது அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த வேலை திட்டங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ கூட நான் சொன்ன டைமுக்கு வரல. உங்களுக்கு உண்மையை நான் சொல்ல தான் வேணும். ஆகவே இப்படி நிலைமைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் எது நடந்தாலும் எனக்கு மலைய மக்கள் இருக்காங்க. மக்கள் என்னோடு இருக்காங்க. மக்கள் பார்த்துக்குவாங்க. இது அரசியலுக்கு இல்லை, இது ஓட்டு வாங்குறதுக்கு இல்லை, அரசியலுக்கு இல்லை. இது தொப்புள் கொடி உறவு. இது எங்க விட்டு மலையக மக்களுக்காக நான் எதுக்கும் ஆயத்தமாக ரெடியாக தான் இருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினரே, தற்போது எமது விடயத்திற்கு வரலாம். ஒரு சட்டம் வகுக்கப்படுகின்ற சட்டவாக்க சபைதான் நாடாளுமன்றம். இந்த சட்டவாக்க சபைக்குள்ளேயே சென்று நீங்கள் சட்டத்திற்கு முரணான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக நேர்காணலில் முதலிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் மலையக மக்களின் மனித உரிமை மீறல் என்று. எம்மை பொறுத்தவரையில் அல்லது அரசியல் விமர்சகர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தும் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதமும் மனித உரிமை மீறலாகத்தான் பதிவாகியிருக்கின்றது. அதேபோன்று அது சட்டத்திற்கு முரணான விடயம். சட்டம் வகுக்கப்படுகின்ற இடத்தில் சட்டத்திற்கு முரணான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றீர்கள். இது குறித்து உங்களின் கருத்து என்ன? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது மனித உரிமை மீறல் அல்ல. மனித உரிமையை வெளிப்படுத்துறவிட தான் பாராளுமன்றம். தங்களுடைய உயிரை நீத்துக் கொள்வது என்பது மனித உரிமை மீறல்.
உயிரை நீத்துக் கொள்வதும் உயிரை நீப்பதற்கு முயற்சிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் 2 இருக்குது. அது 2 வித்தியாசம் இருக்குது. மற்றது வந்து பாராளுமன்றம் வந்து இது புதுசில் இதை விட மிக மோசமான இந்த பாராளுமன்றம், இது 8வது பாராளுமன்றம், நான் 6வது பாராளுமன்றத்தில் இருந்தேன். இதை விட மிக மோசமாக பௌத்த பிக்குமார்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு மிதித்து தேவலா வேலை திட்டம் செஞ்சு பொம்ஸை கொண்டு பொம்படிச்சு வேலை திட்டங்கள் நினச்சேன். அந்த மாதிரி கேவல வேலை திட்டத்துக்கெல்லாம் போல என் மக்களோட உரிமைக்காக தான் நான் போராடுறேன். இது நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கத்தினூடாக வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு நடந்து கொள்வது சரியா? 3 லட்சம் மக்களுக்காக 3 லட்சம் மக்கள் 3 லட்சம் குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது. இது வந்து ஒரு உரிமை போராட்டம். உரிமை போராட்டத்தை பாராளுமன்றத்தில் நாங்கள் செய்யலாம். 3 லட்சம் மக்களுக்காக ஒரு பிழையான வழியை காட்டி நீங்கள் 3 லட்சம் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பது சரியா? 3 லட்சம் பேத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தது பிள்ளைன்னு சொல்றீங்களா? தவறான விஷயம்னு சொல்றீங்களா? இதே சிறு வயது பிள்ளைகள் நாடாளுமன்றத்தை பார்த்து வளரக்கூடிய இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பணத்தை விடவும் சம்பிரதாயம் முக்கியம். இது பண்பாடு. இந்த பண்பாட்டை சமைக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டது சரியா? மிகவும் கிட்ட காலத்தில் கூட பாராளுமன்றம் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேவலமாக நாங்கள் போகல. அதே தான் நானும் கூறுகின்றேன். இது நல்லாட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்றம். நல்லாட்சி அரசாங்கத்திலே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்குது. கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு எங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த வகையிலும் அந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து பாராளுமன்றத்தில் மக்கள் உரிமை, மக்களுடைய தேவை, அவருடைய அவசியத்தை வெளிக்காட்டுவது. இதே சம்பள உயர்வை வேற வாங்கி பேசியிருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்ட்ரைக் அடிங்கன்னு சொல்லி 3 லட்சம் பேரும் ஸ்ட்ரைக் அடிங்க, 3 லட்சம் பேரும் கோஸ்லோ போங்க, 3 லட்சம் பேரும் துரமங்கலத்துக்கு போகிற தண்ணியை வெட்டுங்க, 3 லட்சம் பேர் போராடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சட்ட வர்க்கம் வந்து போலீஸில் என்ட்ரி போட்டு அவங்கள கைது செய்து அவங்களுக்கு அந்த 10 நாள் சம்பளம் இல்லாமல் போகிற நேரம் அதுக்கு என்ன சம்பிரதாயம்? அதுக்காக எந்த வரலாறு கிடையாது. இது வந்து நீங்கள் சொல்கிற சரியான, இது புதுசு, வரலாறுலேயே முதல் தடவை தான் இது. ஆகவே இது எல்லாத்துக்கும் புதுசாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், என்ன காரணம்னு கேட்டால், எங்கள் மக்களை வஞ்சித்து தலைமைத்துவம் இருந்து கட்டளையிட்ட தளபதிகள் தான் மலையத்தில் இவ்வளோ காலம் வந்திருக்காங்க. நான் ஒரு சேவன தொண்டனாக இருந்து தான் என் மக்களுக்கு சேவை செஞ்சேன். ஆகவே ஒரு தொண்டன் செய்கிற வேலையை தான் நான் செய்தனே ஒழிய கட்டளை அதிகாரிகளாக இருந்து நானும் சொல்லியிருக்கலாம் ஸ்ட்ரைக் அடிங்க, கோஸ்ட்ல போங்க அப்படின்னு சொன்ன அவங்களே வஞ்சித்து அவங்க சம்பள உயர்வு வாங்கி கொடுக்கறது அப்போது இருந்த நாகரிகம். இப்போதுள்ள நாகரிகம் நாங்கள் எங்களை வஞ்சித்து இன்னைக்கு எனக்கு பிரச்சனைகள் தான், எனக்கு பல பிரச்சனைகள், பல கேள்விகள், ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு என் மக்களுக்காக நான் செய்தப்பட்டு நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என் மக்கள் இன்னைக்கு 3 லட்சம் மக்கள் இன்னைக்கு சம்பளம் ஒரு கிடைக்கப்பட்டிருக்குது. 2500 ரூபா வரலாறுலேயே முதல் தடவையாக பாராளுமன்றத்தை சட்டபூர்வமாக்கப்பட்டு கிடைக்குது. ஆகவே நான் அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். காலப்பட அதை விட தவறா என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஏதாவது செய்திருந்தேன்னு சொன்னால் அது வந்து சம்பிரதாய சம்பந்தமாக பேசலாம். இல்லை வேறு அநாகரிகமாக நடந்ததுன்னு சொன்னால் அல்லது கெட்ட வார்த்தைகளை பாவிச்சிருந்தேன்னு சொன்னால் அதுக்கு நான் ஒட்டுக்கொள்கிறேன். அது சம்பிரதாய புலன். இது வந்து என் மக்கள் உரிமையை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாக்காளியை சூடாக்கிட்டு போகிறதுக்கு இல்லை, தேங்காய் திருவதுக்கு இல்லை, எங்கள் மக்கள் மலைய மக்களோட உரிமையை பெற்றுக்கொள்றதுக்கு, அதுக்காகத்தான் வந்தோம். அந்த வளர்த்து தான் நான் செஞ்சேன். பாராளுமன்ற உறுப்பினரே, 2500 ரூபாய் சம்பள உயர்வு என நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்த 2500 ரூபாய் சம்பள உயர்வு எவ்வாறு கிடைக்கும்? அரசாங்கத்திலே 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே அருளவர்களே தனியார் துறையினருக்கு 2500 ரூபா சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 100 ரூபா, 24 மாதம் வேலை சொன்னால் 2500 ரூபா வழங்கப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்குது. அப்போ நேற்று திடீர்னு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பிரதம மந்திரியும் தொழில் அமைச்சரும். அதே 2500 ரூபாயை தனியார் துறைங்கும் போது பெருந்தோட்டமே நீ தனியார் தான் இருக்குது, பெருந்தோட்ட மக்களும் இதில் இன்க்ளூடட்னு சொல்லி அது எதுவும் உள்ளடக்கப்பட்டதாக நேற்று அறிவித்ததில் எங்களுக்கு பாரிய திருப்தி. அப்படி தான் வரும். தற்போது பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு யாசகனுக்கு குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒருவர் 10 ரூபாய் கொடுத்தாலும், அது 10 ரூபாய் இப்போ கொடுக்குறது 50 ரூபாய்க்கு மேல் தான் கொடுக்கின்றார்கள். 10 ரூபாய் கொடுத்தாலும் அவர் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேல் உழைக்கின்றார். இந்த காலப்பகுதியில் ஒருத்தருக்கு ஒரு நாள் சம்பளமாக 100 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவில் நியாயம்? திரு அருள் அவர்களே, உண்மைக்கு மலைய மக்கள் நாங்கள் பிச்சைக்காரவங்க அல்ல, நாங்கள் உரிமையை தான் தட்டி வாங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி ஒரு தனி வடிவேல் சுரேஷ் தானே இதை வாங்கி கொடுத்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பெருந்தலைவர்கள், பரம்பரை ஆட்சி செஞ்சவங்க, மலைய மக்களை வச்சு 3 தலைமுறையாக ஆட்சி செஞ்சவங்க, வேலை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் வயசில் என் சின்ன வயசு 2ஆம் வருஷம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கேன். என் மக்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் கொண்டவன். ஆகவே என் மலைய மக்களுக்காக என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுருக்கிறேன். என்னால் சில நேரம் அது சரியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வழியில் என் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் மிஞ்சிருந்தால் நேற்று என் உயிர் பிரிஞ்சிருக்கும், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டேன், வந்து பேசியிருக்க மாட்டேன். ஆகவே என்னால் முடிஞ்ச நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். மற்றவங்களும் முடியும் தானே, அவங்களும் எல்லாம் வாங்கி கொடுத்து சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்.
அப்படியென்றால் உங்களது கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா? உண்மையிலே 2500 ரூபா ஒரு மாதத்துக்கு ஜனவரி மாதத்துலேருந்து அதிகரிக்கப்படுவது என்னை பொறுத்தவரையில் ஒரு பாரிய வெற்றி ஒன்று தான். இருந்தாலும் வாழ்க்கை செலவுக்கேற்ற வகையிலே நிறை குறைகள் இருக்கலாம். ஆகவே இந்த நிறை குறைகளை எதிர்காலத்தில் நாங்கள் அரசாங்கத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு திரும்ப கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே பிரதம மந்திரி அவர்கள் மீது தான் எனக்கு ஆசையாக நம்பிக்கை இருக்குது. எங்கள் மக்களுக்கு அவர் மீது தான் நம்பிக்கை இருக்குது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் அந்த தேயிலை விலைகள்லாம் அதிகரிக்கும் போது இதுகள் செய்யும்போது பேச்சுவார்த்தைகள் மூலமாக கட்டமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பதுளை மாவட்டத்தில் உங்களை 53,781 பேர் வாக்களித்து தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த மக்கள் உங்களையே எதிர்பார்த்து உங்களையே நம்பிதான் இந்த வாக்குகளை அளித்தார்கள். திடீரென உங்களது உயிரை தியாகம் செய்வதாக சொல்லி நீங்கள் சென்றீர்கள். சில சந்தர்ப்பங்களில் உங்களது உயிர் பிரிந்திருந்தால் இந்த மக்களுக்கு செய்யும் அநியாயம் அல்லவா அது? நான் ஒரு இந்து, கடவுள் பக்தி கொண்டவன். ரொக்கில் ஆத்தா பதுளையில் எழுந்திருக்கின்ற ரொக்கில் அம்மன் மீது பாரிய நம்பிக்கை கொண்டவன். ஆகவே நேற்று நடந்த சம்பவம் கூட சில பேர் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம், சில பேர் நகைச்சுவையாக கூட காணலாம். ஆனால் எனக்கு அம்பாள் மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது, என் மக்கள் மீது பாசம் இருக்குது. ஆகவே நேற்று ஆண்டவனும் மக்களும் என்னை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு பிரதம மந்திரி அரசாங்கமும் எனக்கு அதுக்கு துணை போய் செய்திருக்கிறாங்க. ஆகவே நேற்று நான் செஞ்சது உணர்வுபூர்வமாக தான். நானும் குடும்பத்துக்காரன், எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட என் மக்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக தான் இருந்தேன். சாதாரண சில நேரம் சரிப்பில் இருக்கலாம், ஆனால் என் சமூகம் படுற பாடம் நான் கண்ணால் கண்டவன். ஆகவே என்னுடைய ஆத்தா மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு ஆத்தா மேலே நம்பிக்கை இருந்துச்சு, என் மக்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதையும் மீறி நடந்ததா நடக்கட்டும்ன்றதேன். ஆனால் எனக்கு ஒரு சில மனுத்தியாலங்கள்லேயே நேற்று எனக்கு சந்தோஷமான பதில் கிடைச்சது. அப்போது இந்த மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உங்களது போராட்டம் 100% வெற்றி அளிக்கவில்லை என கூறினீர்கள். அதே போன்று 18ஆம் தேதி உங்களது உரையில் கூறினீர்கள், ஒரு வடிவேல் சுரேஷ் இல்லை என்றால் 1000 வடிவேல் சுரேஷ்கள் உருவெடுப்பார்கள். ஆனால் இந்த வடிவேல் சுரேஷ் மாதிரி இன்னும் ஒரு வடிவேல் சுரேஷ் இருப்பார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உருவாகணும். பெரிய இடத்துல மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பரம்பரைகளில் உள்ளவெல்லாம் வராமல் பெருந்தோட்டத்திலையும் அடிமட்டத்திலையும் இருந்து ஏமாறிக்க உருவாகணும். பிரதேச சபைக்கு வரணும், மாகாண சபைக்கு வரணும், பாராளுமன்றத்துக்கு வரணும். பெரியவங்களோட பிள்ளைகள் மட்டும் வரக்கூடாது, மற்றவங்க அடிமட்டத்துலேருந்து வரும். வந்தால் தான் ஏமாறிக்க துணிவாங்க. அந்த அனுபவம் அந்த கஷ்டத்தில் அந்த அனுபவம் தெரிஞ்சால் முழுமையாக இருக்குவாங்க. இதுதான் உண்மை. குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை கேட்க வேண்டும். உயிர் தியாகம் செய்வதாக அறிவித்து விட்டீர்கள். உயிர் தியாகம், இந்த உயிர் பிரிந்திருக்கும் பட்சத்தில் இனிவரும் சமூகத்திற்கு இது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கலாம். தொழிலாளர்களுக்காக உயிர் தியாகம் செய்தீர்கள் என்ற ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். என்றாலும் அது ஒரு பிழையான கருத்தையும் கொண்டு சேர்க்கின்றது. இப்ப இதற்கு பின்னர் சட்டத்தில் உங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஏதும் கொண்டு வரப்படும் பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றீர்கள்? அது சதித்திட்டமாக தானே இருக்கும். சட்டத்தை முழுமையாக மதிக்கிறோம். நீங்கள் சட்டத்தை மீறி என்னமோ செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி சட்டத்தை மீறி செயல்படுறவங்கள. இது மனித உரிமைக்கு சம்பந்தமாக, இது மனித உரிமைக்காக 3 லட்சம் மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உள்ள குமுறல்களை நேரடியாக அனுபவித்த என்ற வகையிலே நான் செயற்பட்டது. ஆகவே இது உரிமைக்காக போராட்டம். உரிமை போராட்டம் வேற, சட்டத்துக்கு இது பண்ணுற போராட்டம் வேற. ஆகவே அந்த வித்தியாசத்தை சரியான முறையில் அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நான் இன்னொரு உயிரை கொண்டிருந்தால் அது குத்தம், அது வேற ஏதாவது திட்டமிட்டு இது செஞ்சதான் அது இதாக இருக்கலாம். நான் என்னை மாய்த்துக் கொள்வேன் என்ற ஒரு தொழிற்சங்கவாதி, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சமூகத்துக்காக சொல்லும்போது இது புதுசாக தான் இருக்குது. இது சில பேர்த்துக்கு புதுசாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் முன்னுக்கு பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. சமூகத்தில் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம், இது ஒரு நாடகம் என்றும் கூறினார்கள். காரணம், வடிவேல் சுரேஷ் பாராளுமன்றத்திற்கு இது முதல் தடவை அல்ல. 6 வருடங்கள் ஆட்சி செய்து பிரதியமைச்சர் பதவியையும் வகித்து மீண்டும் பின்னடைவை சந்தித்து மீண்டும் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். இந்த காலப்பகுதியில், குறிப்பாக உங்களது பதவி இருந்த காலப்பகுதி, பதவி அற்று இருந்த காலப்பகுதி, மீண்டும் பதவிக்கு வந்த காலப்பகுதி, இந்த இடைப்பட்ட ஒரு 5 முதல் 6 வருடங்கள் காலப்பகுதியில் ஏன் இவ்வாறான ஒரு துணிச்சலை, அல்லது உங்களது அரசியல் வாழ்க்கையில் இதுவரை காலமும் ஏன் இவ்வாறான துணிச்சலை எடுக்காமல் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இவ்வாறான ஒரு முயற்சி எடுத்ததற்கான காரணம்? தேவை ஏற்பட்டால் தானே செய்யலாம், பசி வந்தால் தானே சாப்பிடலாம். மலையக மக்களுக்கு இந்த பிரச்சனை ஏறத்தாழ எத்தனையோ வருடங்கள் இருக்கின்றது. என் வயசு 43 ஆச்சு.
10 வருடங்களுக்கு முன்னரும் இருந்திருக்கின்றீர்கள் அல்லவா? அன்னைக்கு இருந்து தானே 2005 2010 வரைக்கும் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுத்த பெருமை என்னையே தானே சாரும். சில பேர் பப்ளிசிட்டி தேடினாங்க, நான் பப்ளிசிட்டி தேடல. சில பப்ளிசிட்டிக்காக செய்திருப்பாங்க, நான் பப்ளிசிட்டி செய்யாமையே நிறைய செஞ்சுருக்கோம். அதனால தான் நான் வெத்தலை கேட்டாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்க, நான் யானையில் கேட்டாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதனால தான். ஆகவே இன்றைக்கி எந்த கட்சியை கேட்டாலும் என்னை ஓட்டு போட்டு மக்கள் என்னை அனுப்பி அழகு பார்த்த காரணம் வந்து நான் பப்ளிசிட்டி தேடல, நான் மக்களுக்கு வேலை செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரிக்கு எங்களுக்கு விவரம் அறிஞ்சு வந்து அரசியலை குதிச்ச முதல் தடவையே நாட்டு ஜனாதிபதியை கொண்டு போயிட்டு பதில வச்சு நான் அடிப்படை சம்பளத்தை 30 ரூபா அதிகரித்தேன். இப்போ 2வது முறை எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, வந்திருக்கோம், வந்து எங்கள் வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இறுதியான கேள்வி, இந்த ஆட்சிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் மலையக மக்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க உங்களது கட்சியோ நீங்களோ எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மைக்கும் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களுக்கு வந்து கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய நம்பிக்கை இருக்குது. என்கிட்ட அவர் ஒரு இனவாதி அல்ல. அவர் இனவாதி அல்லாதனால அவர் மேலே எங்களுக்கு பாரிய பற்று, பாரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆகவே நாங்கள் அவரோடு இணைந்து தான் இந்த பயணத்தை நாங்கள் முன்னுக்கு செல்வோம். அது செல்லும்போது எங்களுக்கு விளங்குது ஒரு 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 மாற்றம் ஒன்று ஏற்படும் எங்களுக்கு விளங்குது. ஆகவே இன்றைக்கி தனியான அமைச்சுக்கள் உருவாக்கப்பட்டிருக்குது, அதுக்கு நிதி அமைக்கப்பட்டிருக்கு. மலையக வீடமைப்பு திட்டத்துக்கு இன்றைக்கி திகாம்பரம் அவர்களுக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு செஞ்சுருக்குல்ல. இப்போ தான் முதல் இந்த அரசாங்கம் வந்து மிச்ச புதுசு இப்போ தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் முடிஞ்சிருக்கு, கன்னி பட்ஜெட் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அப்போ அதெல்லாம் நடைமுறைப்படுத்த வந்து ஜனவரியில் தான் நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ ஜனவரிலேருந்து நடப்படுத்து இப்போ 2016 இருந்து தான் எங்களுடைய மாற்றங்களை நாங்கள் காணலாம். ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. கவர்னர் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவருடைய தலைமையில் மலையகத்தில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். ஆம், லங்காஸ்ரீ இணைய செய்தி சேவைக்கு வருகை தந்து இவ்வளவு நேரமும் எமக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி நேர்காணலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு லங்காஸ்ரீ இணைய செய்தி சேவை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. நானும் மலையக மக்கள் சார்பாக, என்னுடைய உணர்வுகள் சார்பாக இந்த லங்காஸ்ரீயினுடைய நேன் என்ற வகையில் இன்று நேற்று அல்ல பல ஒரு காலமாக இருந்து திரும்ப இடப்பட்டு திரும்பியும் வந்து இணைஞ்சிருக்க சரியான சந்தோஷம். விடிஞ்சாலும் தூங்குறதுக்கு முன்பு லங்காஸ்ரீயை பார்த்துட்டு தான், நான் நியூஸை பார்த்துட்டு தான் இன்றைக்கும் இது பண்ணுறேன். ஆகவே எங்கள் மலையக மக்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய அந்த செய்திகளுக்கு உந்து சக்தியை கொடுக்குது. இந்த சந்தர்ப்பத்தை எங்கள் மக்களுக்காக வழங்கியமைக்கு எங்கள் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் நேயர்களே, மலையக மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பாரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதாக கூறி நேற்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த வடிவேல் சுரேஷ் எதிர்காலத்தில் இந்த மக்களின் மலர்ச்சிக்காக எவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பார் என நாம் அவதானித்திருப்போம். நன்றி.